ரஜினிய தாக்குன அதிமுகவினர் காப்பாத்துனது யார் தெரியுமா? இப்படியெல்லாம் நடந்திருக்கா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட கடந்த காலங்கள்ல பல நெருக்கடிகளையும், இன்னல்களையும் சந்திச்சிருக்காரு. திரைத்துறையில மட்டும் இல்லாம, அரசியல் ரீதியாவும் பெரும் நெருக்கடிகள அவர் எதிர்கொண்டிருக்காரு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும், ரஜினிகாந்துக்கும் கடந்த காலங்கள்ல பனிப்போர் நடந்துகிட்டே இருந்திருக்கு. 1996வது வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நேரடியாவே அதிமுகவை எதிர்த்தும், திமுகவை ஆதரிச்சும் கருத்து தெரிவிச்சாரு. குறிப்பா ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா கடவுள் கூட தமிழ்நாட்ட காப்பாத்த முடியாது அப்படின்னு அவர் சொன்னது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இப்படி இருக்கையில ஒரு தடவை அதிமுகவினரால ரஜினி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும், அப்போ அவரை காப்பாத்தினது யாரு அப்படிங்கிறது தொடர்பாகவும் நிகழ்ச்சி ஒண்ணுல தெரிவிச்சிருக்காரு. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு செவாலிய விருது கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில பாராட்டு விழா நடந்துச்சு. அப்போ நான் பேசினப்போ ரொம்பவுமே ஆவேசமா ஜெயலலிதாவை விமர்சிச்சு பேசினேன். ஆனா எனக்கு அது பெருசா தெரியல. நான் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி, "ஏன் இப்படி பேசுனீங்க?" அப்படின்னு ஸ்ரீதேவி கேட்டாங்க. நடிகர்கள திறந்தவெளி வேன்ல கூட்டிட்டு போக ஏற்பாடு செய்யப்பட்டப்போ, விஜயகுமார் என்ன வர வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் இதுல என்ன இருக்குது? நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் பேசினதுல அதிமுக தொண்டர்கள் என் மேல கோபத்துல இருக்கிறாங்க. நான் எப்படி வெளிய போறது அப்படின்னு தெரியாம இருக்கிறப்போ, சிலர் என்ன இந்த பக்கம் போகணும் சார் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி சிலர் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு என்ன அழைச்சிட்டு போனாங்க. அவங்க என்ன அடிக்கிறாங்க, கிள்ளறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. சிலர் திட்டுறாங்க, கல்லால அடிக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. உடனே ஒரு குரல் ரொம்பவுமே வேகமா கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தா அது பாக்யராஜ். சூழல புரிஞ்சுகிட்ட அவரு என்ன அதிமுகவினர் தாக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அத தடுக்காம வேடிக்கை பார்த்த காவல்துறை அதிகாரிகளையும் கடுமையா திட்டி, காவல்துறை வாகனத்திலேயே என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. என்ன கூட்டிட்டு போகல அப்படின்னா, நாளைக்கு மீடியாவுல உங்க பெயரையும், வண்டி நம்பரையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. அதுக்கு பின்னாடி தான் அந்த காவல் அதிகாரி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு பகிர்ந்துகிட்டாரு. சமீபத்துல திரைக்கதை மன்னன் பாக்யராஜோட திரையுலக வாழ்க்கையில 50வது ஆண்ட கொண்டாடக்கூடிய விதமா நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில இந்த தகவல பகிர்ந்துகிட்டாரு. இந்த தகவல் நெறைய பேருக்கு ஷாக் குடுத்திருக்கு.